மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அரசு தலைமை மருத்துவமனையில் செயல்பட்டு வரும் சித்தா மருத்துவ பிரிவில் 8வது சித்த மருத்துவ தினம் அகத்தியரின் பிறந்த நட்சத்திர நாளான 2024 டிசம்பர் 19ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. சித்த வைத்தியத்தின் தந்தை என போற்றப்படும் சித்தர் அகத்தியரின் பிறந்த நாளை ஒட்டி ஆண்டுதோறும் ஆயுஷ் அமைச்சகம் சார்பில் தேசிய சித்தா தினம் கொண்டாடப்படுகிறது. அதேபோல நிகழ்வாண்டு கொண்டாடப்பட்டது. கொரோனாவால் கடுமையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு மருத்துவமனைகள் சிகிச்சை அளித்துக் கொண்டிருந்த வேளையில் சிகிச்சையில் லேசான பாதிப்பு உள்ளவர்களுக்கு நோய் எதிர்ப்பாற்றலை உருவாக்கவும், முன்களத்தில் பணியாற்றிய அலுவலர்களுக்கு நோய் எதிர்ப்பாற்றலை உருவாக்கவும் ஆயுஷ் மருத்துவ நடைமுறைகள் பெரிதும் உதவியாக இருந்துள்ளது என தெரிவித்தனர். மேலும் கை வைத்தியங்களை அதிக அளவில் பயன்படுத்தவும், இயற்கை வளங்களை பயன்படுத்தி ஆரோக்கியத்தை காக்கவும் வலியுறுத்தப்பட்டது. மேலும் சித்த மருத்துவ வளாகத்தில் அமைந்துள்ள மூலிகை செடிகளின் பயன்களையும் அதனை எவ்வாறு பயன்படுத்துவது என்று காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் சித்த மருத்துவ மாவட்ட அலுவலர் ஜோதி சாந்தகுமாரி, சீர்காழி அரசு தலைமை மருத்துவர் அருண் ராஜ்குமார், உதவி மருத்துவர்கள் சத்யபாமா, யோகா, மேகலா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ரொம்ப வரவே மாட்டாங்க. நாங்கள் வைக்கிற இந்த 8வது சித்த மருத்துவ திருநாளோட ஒரு மெயின் தீமே என்னன்னா, இந்த 32 புற மருத்துவம் என்ன இருக்கு எங்ககிட்ட அப்படிங்கிறத ஒரு நம்ம உடம்புல உள்ள பிரச்சனைகளையும் குணப்படுத்துன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சித்தர் தேவான இன்னைக்கு சித்தர்கள் சொன்ன வழிமுறையில் இயற்கை உணவுகளை சாப்பிட்டு இயற்கையோடு வாழ்ந்து இயற்கை முறையை நடப்போம்னு சொல்லி எல்லாரும் விஷ் பண்ணுறேன். தேங்க்யூ. நம்ம கடைபிடிக்க வேண்டிய சில வழிமுறைகள் நாள் ஒழுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நாள் ஒழுக்கத்தை நம்ம தவறாமல் அவங்க சொன்ன முறைப்படி காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கிறது, ப்ளஸ் நம்ம பல்லு துளக்கிறது, குளிக்கிறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி நம்ம எண்ணெய் குளியல் கொண்டு நம்ம என்னென்ன ப்ராசஸில் எத்தனை மணிக்கு எடுக்கணும், எந்த நாளில் எந்த கிழமையில் குளிக்கணும் அப்படின்ற கொண்டு வகுத்து வச்சுருக்காங்க. இதையெல்லாம் நம்ம தவறாமல் நல்லா கடைபிடிக்கணும். அது மாதிரி நம்ம உணவு முறைகள் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம எந்த டைமில் சாப்பாடு எடுக்கணும், இந்த டைமுக்குள்ளே தூங்கணும் அப்படின்ற வழிமுறைகள் கொண்டு அவங்க வகுத்திருக்காங்க. இதையெல்லாம் நம்ம தவறாமல் கடைபிடிச்சு வந்தோம்னாக்கா நம்ம இப்போதைக்கு வரக்கூடிய இந்த வைரஸ், பாக்டீரியா, இந்த மாதிரி ஒரு டிசீஸ் நம்ம தற்காத்துக்கலாம். இதை நம்ம கடைபிடிச்சு நல்முறையில் நோயின்றி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ராசியின் டிசம்பர் மாத பலன்களை மிக துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். மயிலாடுதுறை வளைகுடியில் வழங்குபவர் RK பானு.